வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். 2 நாட்கள் டெல்லியில பாரத் மண்டபம் இருக்கு பாத்தீங்களா, G20 மாநாடு கூட நடந்துச்சுல, அங்கே பாஜகவுடைய செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னா, வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பாஜக 370 பாராளுமன்ற தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னும், தேசிய ஜனநாயக கூட்டணி 400+ ஜெயிக்கும், அதற்கான கடுமையான உழைப்பை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் மத்தியில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய வாரிசு அரசியல் இருக்கு பார்த்தீங்களா, அதை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கம் அவருடைய பையனை முதலமைச்சர் ஆக்குறதா அவருடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆங்கிலத்தில் ஹிந்தியில் பேசியிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் டக்குன்னு குறுக்கிட்டு ஆங்கிலத்தில் பேசியிருக்கீங்க, ஹிந்தியில் பேசியிருக்கீங்க, தமிழ்லையும் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு கோரிக்கையை முன்வைக்க, உடனே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ் மொழியில் அவங்களுடைய தாய்மொழியில் அவங்க பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. பிரதமர் மோடி அவர்கள் முக்கியமாக இந்த சவுத் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, தென்னிந்தியாவில் பிஜேபி பெருசாக வளரலை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்களே, அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு புகைப்படம் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆனிச்சுங்க. என்ன புகைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லிக்கு போயிருந்தாரு. இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி போயிருந்தாரு. டோட்டலாக 11,700 பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த மீட்டிங்க்கு. அந்த பாரத் மண்டபம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மண்டபம். G20 மாநாடு அங்கே தான் நடந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு. அந்த மண்டபமே பத்தலையாம் பாஜகவுடைய செயற்குழு கூட்டத்துக்கு. அந்த அளவுக்கு கூட்டம் இருந்திருக்கு. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தரையில் உட்காந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசுறத கேட்டிருக்காரு. அந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டுடைய பிஜேபியுடைய ஃபேஸு. அவர் தரையில் உட்காந்து பாஜகவுடைய செயற்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு பாருங்க, பேசுறதெல்லாம் கேட்குறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழக பாஜகவினர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலை சிம்பிளிசிட்டி, ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துக்கு இருக்காங்க. இன்னொரு புகைப்படம் சைமல்டேனியஸாக சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் ஆகுது. அது என்ன புகைப்படம் அப்படின்னா, கடந்த காலங்களில் 1990s 1980s பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அப்போ பாஜக அப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு முகமாக இருக்காரு. அப்போ அத்வானி அவர்கள் பக்கத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை நம்ம பார்க்க முடியுது. தமிழக பாஜகவினர் பார்த்துக்கோங்க, அன்னைக்கு மோடி அவர்கள் தரையில் உட்காந்து பாஜகவுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. இப்போ அண்ணாமலை தரையில் உட்காந்து பாஜகவுடைய செயற்குழு கூட்டத்தில் கலந்துருக்காரு. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஃபியூச்சரில் தேசிய பாலிடிக்ஸில் அண்ணாமலை தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வருவார் அப்படின்னு தமிழக பாஜகவினர் பதிவுகள் போட்டால் பரவாயில்ல. தமிழக பாஜக மட்டும் கிடையாதுங்க, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவினர் இருக்காங்க பார்த்தீங்களா, நார்த்தில் இருக்கக்கூடிய பாஜகவினர் எல்லாமே இந்த பதிவுகளை போடுறாங்க. மோடி அவர்கள் ஒரு 30 வருடத்துக்கு முன்பாக தரையில் உட்காந்து பாஜகவுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டதையும், இப்போ அண்ணாமலை தரையில் உட்காந்து பாஜகவுடைய செயற்குழு கூட்டத்தில் கலந்துக்கிட்டார்ல, இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி இப்போ நார்த்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பதிவுகள் போடுறத நம்ம பார்க்க முடியுது. நார்மலாக நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினை பேசக்கூடிய பாலிடிக்ஸை சமீப காலமாக நம்ம அதிகமாக பார்க்கிறோம். ஆனா நார்த்தில் இருக்கக்கூடிய நிறைய பாஜகவினர் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அண்ணாமலை பிரதமராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தில் இருக்கக்கூடிய பாஜகவினர் பேசுறாங்க. சமீபத்தில் வந்த சாய் தீபக்கு சவுத்தில் இருந்து பிரதமராக 3வது பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு அண்ணாமலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. சவுத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஃபியூச்சரில் ஒரு 20 வருடத்தில் அவர் நிச்சயமாக பிரதமராக வருவார் அப்படின்னு அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி அவங்க பதிவுகள் போடுறத நம்ம சமூக வலைதளத்தில் அதிகமாக பார்க்க முடியுது. நான் பேசும்போது கூட பக்கத்தில் நிறைய பேர் போட்டிருந்த அந்த பதிவுகளை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு நாளுக்கு நாள் அவருடைய பாப்புலாரிட்டி அதிகரிக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார். அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றும் போது அந்த 10 வருடம் கிளீனாக இருந்திருக்காரு. எந்த ஒரு ரிமார்க்கும் அவர் மேலே இல்லை, எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் அவர் மேலே இல்லை.
அது மட்டும் இல்லாமல் அடுத்து பாலிடிக்ஸ் வராரு. பாலிடிக்ஸ் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக அவர் எப்படி சின்சியராக பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாத யாத்திரையிலிருந்து ஆரம்பித்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத நார்த்தில் இருக்கக்கூடிய நிறைய பாஜகவினர் பார்க்குறாங்க. அதுவும் குறிப்பாக அண்ணாமலையுடைய பாத யாத்திரைக்கு கூட்டம் கூடுது பார்த்தீங்களா, அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியாவில் அப்பப்போ ட்ரெண்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்து முன்னாடி ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற கட்சியே இல்லாமல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெருசாக ஒரு பாப்புலாரிட்டியில் வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த அண்ணாமலை தலைவராக பதவியேற்ற இந்த 2-3 வருடத்தில் இந்த ஒரு வளர்ச்சியை பாஜகவுக்கு தமிழகத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இதன் காரணமாக தான் நார்த்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய பாஜகவினர் அண்ணாமலை மீது அதிக ஆதரவு வைப்பதற்கான முக்கிய காரணமாக இதை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சனாதன இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார்ல, உடனே அந்த விஷயத்தை ஹிந்தி சப்டைட்டில் போட்டு ஆங்கில சப்டைட்டில் போட்டு அதை இந்தியா முழுவதும் பரப்பினாரு அண்ணாமலை. அதன் காரணமாக தான் இந்தியா முழுவதும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணிக்கு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலில் கூட இந்த சனாதனம் தொடர்பான டாபிக் மிகப்பெரிய அளவில் ஒரு ரோல் வந்து பிளே பண்ணியிருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் கீ பாயிண்டாக இருக்கிறது யாரு? அண்ணாமலை தமிழ்நாட்டில் சனாதன தர்மத்துக்கு யாராவது எதிராக பேசினாங்கன்னா உடனே அதை நேஷனல் ஃபுல்லாக, தேசியம் ஃபுல்லாக அதை வந்து ஃப்ளாஷ் பண்ணுறாரு. இது போன்ற காரணங்களின் அடிப்படையில் அண்ணாமலைக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்குறாங்க நார்த்தில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜகவினர். அதுவும் இந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் அவர் தரையில் உட்காந்து பேசுறத வந்து கவனிக்கிறாரு பார்த்தீங்களா, இந்த சிம்பிளிசிட்டி, இதற்கு மேலும் கூடுதலான பாராட்டுகளை நம்ம வந்து பார்க்க முடியுது. கடந்த 2 நாட்களாக இந்தியாவில் பரவலாக பல பகுதிகளில் இருந்து அண்ணாமலைக்கு பாராட்டு வருது பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு திராவிட கட்சிகளுக்கு பெரிய வந்து ஷாக்கு. முக்கியமாக பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் இருக்காங்களே, அரசியல் பிரமுகர்கள், அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர்லாம் சவுத் இந்தியாவில் பாஜக வந்து வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு கணிப்புகளை வெளியிடுறாங்க. அந்த கணிப்புகள் எல்லாமே பொய்யாகும். பார்த்துக்கோங்க, வரக்கூடிய மக்களவை தேர்தலில் சவுத் இந்தியாவில் பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து பேசியிருக்காரு. குறிப்பாக 11 நாட்கள் அயோத்தி ராமர் கோவில் திறப்பதற்கு 11 நாட்கள் முன்பாக பிரதமர் விரதம் இருந்தார். அப்போ ராமர் தொடர்புடைய ஆலயங்களுக்கு போய் தரிசனம் வந்து மேற்கொண்டாரு. நம்ம தமிழகத்தில் ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரத்தில் போய் சுவாமி வழிபாடு வந்து நடத்தினாரு. பிரதமர் என்ன பேசியிருக்காருன்னா, செயற்குழு கூட்டத்தில் 11 நாட்கள் நான் வந்து விரதம் இருக்கும்போது சவுத் இந்தியாவில் பல பகுதிகளுக்கு நான் வந்து போனேன். அங்கே பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய அந்த அன்பை பார்க்கும்போது, பொதுமக்கள் எனக்கு கொடுத்த அந்த வரவேற்பு பார்க்கும்போது நிச்சயமாக மக்களவை தேர்தலில் சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. இதுதான் பாஜகவுடைய தேசிய செயற்குழு கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகள். பாஜகவுடைய தேசிய தலைவராக JP நட்டா இருக்காருல்ல, அவருடைய அந்த தலைவர் பொறுப்பை ஜூன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவுடைய தேசிய தலைவர் அதில் வந்து ஒரு மாற்றம் இருக்கும். ஆனால் தேர்தல் வரைக்கும் JP நட்டா அவர்கள் தான் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.